இதை வச்சுக்கணும். உடன்பிறப்புகளே, உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். உடன்பிறப்புகளே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என் கவிதை பிடித்திருந்தால் கைதட்டுங்கள், தயவு செய்து விசிலடித்து விடாதீர்கள். என் கவிதை பிடித்திருந்தால் கைதட்டுங்கள், தயவு செய்து விசிலடித்து விடாதீர்கள். விரலும் நாக்கும் சப்தம் செய்வதற்கு மட்டுமல்ல, விரலும் நாக்கும் சப்தம் செய்வதற்கு மட்டுமல்ல, சுட்டி காட்டி யுத்தம் செய்வதற்கு என்று நம்புங்கள். நான் நம்புகிறேன். உங்கள் கை ஒருபோதும் கை போல நம்பிக்கை துரோகம் செய்யாத கை, கை போல நம்பிக்கை துரோகம் செய்யாத கை. தட்டுங்கள், தட்டி கொடுங்கள். உங்கள் கைக்கு முத்தம் வைப்போம். முதுகனில் குத்தும் கைகளை முறித்து வைப்போம். கருவிலே தமிழ் வணக்கம். கருவிலே எம்மொழியான தமிழே, கலைஞரால் செம்மொழியான தமிழே, கலைஞரால் கர்ஜனையான தமிழே, தலைவரால் அர்ச்சனையான தமிழே, அனைத்திலும் முதலிடம் கண்ட தமிழே, இன்று அரசால் 3ஆம் இடம் சென்ற தமிழே, இன்று அரசால் 3ஆம் இடம் சென்ற தமிழே, கவலை வேண்டாம். கழகம் ஒரு கடல், அதில் அலைகள் எழும் விழும், ஆனால் ஒருபோதும் ஓயாது. தமிழே, நீ மீண்டும் முதலிடம் பெறுவாய். அன்று சூரிய மகுடம் சூடி வருவாய். எம்பளத்தில் வாய்மையை வெல்லும் தப்பி போகலாம், எம்பளத்தில் வாய்மையை வெல்லும் தப்பி போகலாம். நாளை நம் பலத்தில் வாய்மையே வெல்லும். என் தாய்மையே வணக்கம். கவியரங்க தலைவர் ஐயாவுக்கு, நாயகத்தின் வழி நிற்கும் நாயகரே, நாயகத்தின் வழி நிற்கும் நாயகரே, தாயகத்தின் நல்லிணக்க தூதுவரே, நீங்கள் கைவிரித்து வணங்குவது பிறை வணக்கம். நீங்கள் கைவிரித்து வணங்குவது பிறை வணக்கம், கை குவித்து வணங்குவது சூரிய வணக்கம். பேராசிரியராய் இருந்து ஓய்வு பெற்றதும் கல்லூரி வாசலை, பேராசிரியராய் இருந்து ஓய்வு பெற்றதும் கல்லூரி வாசலை மறந்தீர்கள். ஆனால் இன்னும் பள்ளிவாசல் மறக்காமல் செல்கிறீர்கள். இதயத்தில் வந்ததில்லை அகந்தை. ஆண்டுகள் கடந்தாலும் நீங்கள் வயதான குழந்தை. தமிழ் மன்றத்தின் சபாநாயகரே, அஜெண்டாக்களுக்கு வேலை பார்க்காத ஆளுநரே. எப்படி? தமிழ் மன்றத்தின் சபாநாயகரே, அஜெண்டாக்களுக்கு வேலை பார்க்காத ஆளுநரே, ஓயாது உழைத்த தலைவர் யார் என்று உலகம் அறியும். ஓயாது உழைத்த தலைவர் யார் என்று உலகம் அறியும். இனி உங்களுக்கும் எனக்கும் தான் வேலை அதிகம். உங்களுக்கும் எனக்கும் தான் வேலை அதிகம். தமிழனுக்காக உங்கள் இதயம் துடிக்கும் அரங்க தலைவரே, உங்களுக்கு என் தலைதாழ்ந்த வணக்கம். அண்ணன் சேகர் பாபு, ஆலய ஆக்கிரமிப்புகளை மீட்ட அறம், ஆலய ஆக்கிரமிப்புகளை மீட்ட அறம், அக்கிரமங்களை தட்டி கேட்ட வீரத்தின் புறம், அழைக்கும் குரலுக்கு ஓடி கொண்டு கொடுத்த வரம், உழைக்கும் தலைவனுக்கு இருக்கும் வலதுகரம், உழைக்கும் தலைவனுக்கு இருக்கும் வலதுகரம். பல நூற்றாண்டின் கோரிக்கை அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் கனவு நிறைவேறியது. அன்னை தமிழ் கோயிலில் குடியேறியது. தலைவரின் தளபதியே, உமக்கு என் தலைதாழ்ந்த வணக்கம். புரியாதவர்களுக்கு அண்மையில் புரோட்டோகால் சொல்லிக் கொடுத்த, புரியாத புதியவர்களுக்கு அண்மையில் புரோட்டோகால் சொல்லிக் கொடுத்த மிரட்டல் பெண் எங்கள் மேயருக்கு வணக்கம். ஜூன் 3, ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு பூமிக்கு இரட்டை விடியல். ஒன்று ஆகாயத்தின் வைகரையில், மற்றும் அஞ்சுகத்தாயின் கருவறையில். பூமிக்கு இரட்டை விடியல், ஒன்று ஆகாயத்தின் வைகரையில், மற்றொன்று அஞ்சுகத்தாயின் கருவறையில். அன்று 2 தாய்க்கு ஒரு மகப்பேறு, அன்று 2 தாய்க்கு ஒற்றை மகப்பேறு. அன்னை தமிழ்த்தாய்க்கும் அஞ்சுகத்தாய்க்கும் நடந்தது ஒற்றை மகப்பேறு. அது நடந்த இடம் திருவாரூர். சூரியனிலிருந்து பூமி பிறந்தது அறிவியலாகும். சூரியனிலிருந்து பூமி பிறந்தது அறிவியலாகும்.
பூமியில் ஒரு சூரியன் பிறந்தது, அது கலைஞராகும். அஞ்சுகம் என்றால் கிளி, அஞ்சுகம் என்றால் கிளி. கலைஞர் கிளி பெற்ற கிளிப்பிள்ளை, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அல்ல, நமக்கு சொல்லிக் கொடுத்த கிளிப்பிள்ளை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அல்ல, நமக்கு சொல்லிக் கொடுத்த கிளிப்பிள்ளை. எல்லா குழந்தைகளும் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தது, இந்த குழந்தையோ வள்ளுவ தந்தையிடம் முப்பால் குடித்து வளர்ந்தது. எல்லா பிள்ளைகளும் நடைவண்டியில் நடக்க கற்றார், கலைஞரோ பிறக்கும் போதே நடைபயணம் கற்றார். மாவோ நடைபயணம் சீனத்து மக்களை ஒன்று சேர்த்தது. மாவோவின் நடைபயணம் சீனத்து மக்களை ஒன்று சேர்த்தது. காந்தியின் தண்டி யாத்திரை சுரணைக்கு உப்பு போட்டது. அம்பேத்கரின் சவுக்கார் பயணம் ஆயிரங்கால தலித்துகளின் தாகம் தீர்த்தது. கலைஞரின் நீதி கேட்ட நெடும் பயணமோ திருச்செந்தூர் முருகனையே திருப்பி தந்தது. திருச்செந்தூர் முருகனையே திருத்தி தந்தது. இன்று அவர் புதல்வரால் திருப்பரங்குன்ற தீபம் நட்சத்திரமானது. திருப்பரங்குன்ற தீபம் நட்சத்திரமானது. சிக்கந்தர் பாத்தியா புகையோ இன்று வேகமானது. அன்று அயோத்தியில் ரத யாத்திரை எனும் மத யாத்திரை மசூதிகளை இடித்தது. கலைஞர் மகனால் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க நினைத்த ஆயுதங்கள் தற்கொலை செய்து கொண்டது. ஐபிஎஸ்களை ஆடு மேய்க்க வைத்தது ஆரிய பாசிசம். ஐபிஎஸ்களை ஆடு மேய்க்க வைத்தது ஆரிய பாசிசம். ஆடு மேய்ப்பவர்களை ஐபிஎஸ் ஆக்கியது பாயாசம் அல்ல, கலைஞரின் சோசலிசம். ஊருக்குள் தலித்துகளை ஒதுக்கி வைத்தது ஆரிய பாசிசம். மாநகருக்கே அந்த தலித்தை மாநகருக்கே வணக்கத்திற்குரிய மேடையர் ஆக்கியது திராவிட சோசலிசம். சுருங்க சொன்னால் ஆரிய பாசிசம் சங்கிகளின் உற்பத்தி சாலை. வரலாற்று மாற்றம் தந்தது பராசக்தியின் பாடசாலை. தீய சக்தி, தூய சக்தி, பாரசக்தி, தூரசக்தி என்பவர் ஜனநாயக சக்தியின் வீரரா? ஜனநாயக சக்தியின் வீரரா இல்லை அவர் சக்தி மசாலா விளம்பரதாரரா? தீய சக்தி, தூய சக்தி, பாரசக்தி, தூரசக்தி, அவர் என்ன ஜனநாயக சக்தியின் வீரரா இல்லை சக்தி மசாலா விளம்பரதாரரா? நம் சக்தி அபார சக்தி, அது சுயசக்தி, பராசக்தி. கலைஞர் கோழை அல்ல, தன் சிலையை சிதைப்பவனுக்கு மார்பு காட்டி நின்ற மான தமிழர் வழி. தன் சிலையை சிதைப்பவனுக்கும் மார்காட்டி நின்ற மான தமிழர் வழியை நேர் நின்று போர் புரியும் சோழகுல புலி. நெல் அழகானது, நெல் அழகானது பசியின் வயிற்றுக்கு சோறாகும் போது. கல் அழகானது, அது பண்பாட்டின் சிலையாகும் போது. வில் அழகானது, நேர்மையாக போர் செய்யும் போது. சொல் அழகானது, அது முத்தமிழ் அறிஞர் மொழியாகும் போது. சொல் அழகானது, அது முத்தமிழ் அறிஞரின் மொழியான போது. 8000 தலைப்பில் கடிதம், 100க்கு மேற்பட்ட திரைக்கதை வசனம், கதை, கவிதை, உரை என 1000 படைப்புகள் தந்தது அவர் பேனா. அதை 20,000 புத்தகம் படித்தவன் அறிவானா? 20,000 புத்தகம் படித்தவன் அறிவானா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு சங்க இலக்கியம் ஒன்று திரண்டதோர் அங்கம் எடுத்ததுவோ, சங்க இலக்கியம் ஒன்று திரண்டதோர் அங்கம் எடுத்ததுவோ, அந்த தங்க கதிரொளி முத்தமிழ் பொன்னொளி வந்து பிறந்ததுவோ, வங்க கடலலை பொங்கி நடமிட துள்ளி குதித்ததுவோ, வங்க கடலலை பொங்கி நடமிட துள்ளி குதித்ததுவோ, அது எங்கள் தலைமகன் வந்து உதித்ததை சொல்லி துதித்ததுவோ. கத்தும் குயில் இனம் சுற்றி அமர்ந்தொரு காவியம் பாடியதோ, கத்தும் குயில் இனம் சுற்றி அமர்ந்தொரு காவியம் பாடியதோ, அன்று காவிரி நீர்க்கரை சோழ நிலத்தினில் மேகங்கள் கூடியதோ, நித்தில பூக்களின் மெத்தை விரிப்பிடில் தொட்டிலும் ஆடியதோ, நித்தில பூக்களின் மெத்தை விரிப்பிடில் தொட்டிலும் ஆடியதோ, அந்த சித்திர புன்னகை பின்வரும் நாளில் முத்தமிழாகியதோ. சொல்லில் நகைச்சுவை எல்லல் மொழியினில் சோகங்கள் ஓடியது, சொல்லில் நகைச்சுவை எல்லல் மொழியினில் சோகங்கள் ஓடியது. தேன் சொட்டு வசனங்கள் முற்றும் தமிழினம் பற்றியே பாடியது. எத்தனை வஞ்சகம், எத்தனை சூழ்ச்சி முதுகினில் தாங்கியது,
எத்தனை வஞ்சகம் எத்தனை சூழ்ச்சி முதுகினில் தாங்கியது. அவை அத்தனையும் இவன் ஒத்தையில் வென்றதை காலங்கள் வாழ்த்தியது. என் கவிதைகள் வணங்கியது. நன்றி, வணக்கம். சூடான கவிதை சுகமாக